திருமாவளவன் வந்து ஒரு பெரிய சக்தி ஆச்சு. இப்போ ஏன் அவரை வந்து இது வரைக்கும் கூப்பிட்டு செட்டில் பண்ணல? மதிமுகவுக்கு 4 கொடுத்து 3 உதயசூரியன் சின்னத்திலன்ட்டாங்க. இப்போ அந்த கேடர்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க, மகிழ்ச்சியான்றீங்களா? பெரிய கூட்டணி. தெலுங்குல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பேரு பெத்த பேரு தாக நீலு லேதுன்னுவாங்க. பெரிய வீடு, பேரு பேரு, ஆனால் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது மாரி 21 கட்சி கூட்டணி. ஆனால் அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிக்காரனே ஓட்டு போடுவானா, வேலை செய்வானா? 2வது அந்த கட்சியில் இந்த 21 கூட்டணியில் ஒரு 7, 8 கட்சி சேர்த்தாலே மொத்தமாக அது 0.2% ஓட்டு இருக்குமான்னு தெரியாது. இப்போ இந்த புலிப்படை, கருணாஸ், தனியரசு இவங்கெல்லாம் 21ல் இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ இப்போ சிங்கம் ஒரு குட்டி போடுமா, பன்னி பல குட்டி போடணுவாங்க. அது மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்றதில் 15 பேரை வச்சுக்கிட்டு கூட கருணாநிதி கலர் டிவி கொடுத்தும் தோத்த வரலாறுலாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். உங்கள் கூட இருக்கிறவங்க நம்பர் இல்லை முக்கியம், அவங்க பின்னால் எவ்வளோ ஓட்டு இருக்கு, அவங்களுக்கு எவ்வளோ ஓட்டு வங்கி இருக்குது, அதானே முக்கியம். 1% கூட இல்லாதவங்க தாங்க அவர் கூட இருக்கிற எல்லாம் ஒரு 10 கட்சிகள். அதை தாண்டி இந்த பக்கம் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள விஜய் அவர்கள் வந்தா நிச்சயமான வெற்றி அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது ஃபைனல் ஆகல, நிறைய முயற்சி நடந்தது அப்படின்லாம் பேசப்படுது. ஆனா இப்ப தனித்து தான் போட்டி அப்படின்னு நேத்து கூட ஆதவ் அர்ஜுனா அவர்கள் டிக்ளேர் பண்ணியிருக்காரு அதை. ஸோ அப்போ எப்படி பேலன்ஸ் ஆகும் இந்த எலெக்ஷன் அப்படின்றது ஒரு அதிமுக கூட்டணியில் புதுசாக வந்து சேருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறார் எடப்பாடி. எனக்கு என்னவோ சேர்றதுக்கு யார் இருக்காங்க? ராமதாஸ் இருக்காங்க, சசிகலா இருக்கார், புதிய தமிழகம் இருக்குது. தாவேக்கெல்லாம் சேரவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க தெளிவாக இருக்காங்க, முதல்வர் வேட்பாளராக விஜயை ஏற்றுக்கிற கட்சிகளோடு தான் கூட்டணின்னு. எடப்பாடி ஏற்றுக்குவாரா? பாஜக ஏற்றுக்குமா? 2வது பாஜக இருக்கிற கூட்டணியில் அவர் போகவே மாட்டார். அதனால் வந்துங்க அதிமுகவில் வந்து தொகுதி பங்கீடு இன்னும் நடக்கலை. அது பஞ்சாயத்து அமித்ஷா கிட்ட தான் போய் முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிமுக கூட்டணிக்கு வந்து தலைமை தாங்கிறதா எடப்பாடி சொல்லிகிட்டு இருந்தாலும் உண்மையில் வந்து காய நகர்த்தி அதை இயக்கிறதெல்லாம் பாஜக தான். இல்லை, இப்போ கேல்குலேஷன்ஸ் படி இப்போ சொன்ன விதம் இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா சார்? அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள வந்து விஜய் அவர்கள் ஒருவேளை வந்தால் நிச்சயமான ஒருவேளை வந்தா இல்லைங்க, எப்போதும் வரமாட்டாருங்க. அது திமுகவுக்கு அட்வான்டேஜா போகும், திரும்ப அவங்க ஆட்சி தான் வரும் அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசப்படுது. அதெல்லாம் சும்மாங்க. அதாவது பாலிடிக்ஸ் இஸ் நாட் அரித்மெட்டிக்ஸ். 1 1 2 கிடையாது. ஒவ்வொரு தொகுதியிலையும் திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றணும்னு நினைக்கிறவன் அந்த தொகுதியில் யார் வாய்ப்பு இருக்குதோ அவனுக்கு தான் ஓட்டு போடுவான். நீங்கள் செதறாது, டாக்டிக்கல் ஓட்டிங்னு சொல்லுவாங்க அதை. அதனால் இதெல்லாம் இவங்க கணக்கு தாங்க. அதாவது நமக்கு எதிராக வர்ற ஓட்டு செதறி 2 பாகமாகும். நான் ஒரு கணக்கு நேற்று கூட சொன்னேன். இப்போ உதாரணத்துக்கு 100 பேர் திமுக எதிர்ப்பாக இருக்கிறான், அவன் 2ஆக சேர்ந்தா 50 தான் செதறணும்னு அவசியம் இல்லை. 95 5 கூட ஆகலாமா இல்லையா? பாசிபிலிட்டி இருக்குதா இல்லையா? இப்போ 95 பேர் திமுக எதிர்க்க விஜய்க்கு ஓட்டு போட்டு 5% எடப்பாடிக்கு போட்டால் அது செதறிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? ஓட்டு வந்து ஸ்பிளிட் ஆகிடும். ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை இவங்க 2 பேரும் பிரிச்சிருவாங்க. இதெல்லாம் வந்து நினப்பு தான் பொழப்ப கெடுக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து மாற்றத்துக்காக தயாராகிட்டாங்க. அது மாற்றம் கண்டிப்பாக வரும்.